பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் ஓவை கொடுத்தேன் உறவை தேடியே, எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லை, இங்கு நீதானே என் எல்லையே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 29/1/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை தினம் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அன்னையின் அன்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 69, 31, 32, 33 ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. இன்றைய வாசகம் எபிரேயர் 10, 11, 18. நாம் தூயவர் ஆகியவர்களாக ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர்கள் ஆக்கினார். அதான் இறைவன் சொல்கிறாரு. தூய ஆவியானவர் நம்மோடு இணைந்து, அந்த வசனத்தில் பாருங்கள், இதயத்தில் தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கின்றார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. அதனால் இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 4:1-20. விதைகளை பற்றி விதைக்க சென்றவர் இயேசு கடலோரம் கற்பிக்க தொடங்கிய பின் மாபெரும் கூட்டம் அவரிடம் வர அவர் அதை சொன்ன பிறகு இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் ஊமை பற்றி இயேசு கூறுகிறார். இதில் 4 விதமான விதைகள் 4 சிந்தனைகள் கொண்டதாக அமைந்துள்ளன. விதைகள் இறைவார்த்தை, விதைப்பவர் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவிப்பவர், விளைநிலம் திருச்சபையின் நற்செய்தியை கேட்கும் மக்களாகிய நம் உள்ளம், விளைச்சல் இறையாட்சி. இது எதுவாக உள்ளோம் என நாம் சிந்திப்போம். குழம்பிய நிக்கதேமு கூட இரவு முழுவதும் இயேசு பேசிய பிறகு தெளிவடைந்தார். நம் வாழ்வில் குழப்பம் ஏற்படும் போது இயேசுவை உற்று நோக்குவோம். இயேசுவுக்கு அதிகம் பிடித்தது 1, 10, 100 என்று 100 என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது. அது என்னவென்றால் 1 என்பது மிகப்பெரியது. எத்தனை பூஜ்யம் இருந்தாலும் 1 இல்லை என்றால் எல்லாமே வெறுமைத்தான். இயேசு இந்த விதைகளுக்கு பிறகு மார்த்தா மரியா வீட்டிற்கு சென்றபோது ஒரு விஷயத்தை சொல்வார். அந்த 1 என்ன என்றால், இயேசு சொல்வது, மார்த்தா மார்த்தா, நீ ரொம்ப உன் வேலையில் கவனம் செலுத்துகின்றாய், ஆனால் மரியா அந்த ஒன்றை தேர்ந்து கொண்டார். அதான் அந்த ஒன்றை தேர்ந்து கொண்டார் என்று தொடங்குவார். தொடக்க நூல் 26:12 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற ஈசாக்கு மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர், ஆபிரகாமின் மகன். அவர் ஆடு மாடு கிணறு எல்லாமே இருக்குது. ஆனால் ஆடு மாடுகளுக்கு விளைநிலைச்சல், அதுக்கு கிணறு தண்ணி இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கிணறு தோண்டணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கிணற்றில் தோண்டும் போது பிரச்சனை. ஏசேக்குன்னு பேர் வைக்கிறாரு. 2ஆம் முறை போய் தோன்றுறாரு. அதுக்கு அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அது அங்கே ஊருக்காரங்க அது இதுன்னு வர பிரச்சனைக்கு சிட்கேனு என்று பெயர் வைக்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு முறை 3ஆம் முறை ஒரு கிணறு தோன்றாரு. அதுக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறார். அதான் இந்த பிரச்சனை இல்லாத இடம் என்று அதுக்கு பொருள். அந்த தேசத்தில் விவசாயம் செய்து 100 மடங்கு விளைச்சலை பெருக்குகிறார். எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கே நின்று அழுது கொண்டு இருக்கக்கூடாது. மூவான், நாம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். அப்பொழுது தான் நாம் வெற்றியை காண்போம். அதைத்தான் இயேசு நமக்கு எடுத்து சொல்கிறார். அவர்
இந்த இந்த விளைச்சல் கூட, இந்த விளைநிலங்கள் கூட நமக்கு எப்படி என்றால், நாம் கேட்கும் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இருக்கின்றதா, அல்லது அது சாத்தான் நம் கேட்ட உடனே அதை பறித்து கொண்டு போய் விடுகிறானா? அதான் இந்த ஓமைகள் வாயிலாக சொல்வார் ஆண்டவர். அப்போ சீடர்களுக்கு சில ஓமைகள் புரிவதில்லை. நான் இன்னும் எவ்வளவு காலம் உங்களுக்கு இதை விளக்கி சொல்லப் போகிறேன் என்று அதை அழகாக விளக்கி சொல்வார் உவமை வழியாக. இதோ இயேசுவின் வார்த்தையை கேட்போம். அவருடைய வழியில் நாம் எந்த நிலத்தில் விழுந்தோம் என்று சிந்திப்போம். அன்பிறைவா, எங்களை நல்ல பண்பட்ட நிலத்தில் பயன்படுத்தும், நல்ல நிலங்களாக எங்களை மாற்றும். எங்களுக்குள் விழும் விதைகள் வளர்ந்து மரங்களாக வளர எங்களுக்கு ஆசிர்வதியும். நாங்கள் கேட்குவது எங்கள் பிள்ளைகளுக்கு பலன்களாக, கனிகளாக நாங்கள் அறுக்கும்படி அதை எங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்தும். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.